எனக்கு இந்த கொஸ்டின் வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பசங்க வந்து கேர்ள்ஸ வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இன் வுமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஜென்ரலாக கேர்ள்ஸ் ம். கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றது ஜென்டரை எப்படி பிரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட உறுப்பு வச்சு தான் பிரிக்கிறோம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மென்சுரேஷனல் சைக்கிள் அப்படிங்கிறது ம். வரும். இந்த டைமில் வந்து அவங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இந்த டைம் ஒரு 10 டேஸ் வந்து வென் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் மென்சஸ். அப்போ அவங்க வந்து ஹை லெவல் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சில பொண்ணுங்க சில பொண்ணுங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் மாரி வச்சுக்கலாம். ஹைப்பர் ஆக்டிவாக எல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்க. அதாவது இதுவரைக்கும் அவங்க ஜென்ரலாகவே அப்படிப்பட்ட நேச்சராக இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இழுத்து போட்டு செய்கிறது ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு பேசுறது அஜிடேஷன் மாரி ஆயிடுது. எல்லா இடத்துலையும் போய் இன்வால்வ் ஆவாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கலந்துப்பாங்க. ம். ஆனால் அந்த ஃபேஸ் வந்துருச்சு, இப்போ மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். இரிட்டேட் ஆவாங்க, தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் கத்துவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு 10 டேஸ் வந்து நார்மலாக நார்மல். நியூட்ரலாக அவங்களோட கேரக்டரில் இருப்பாங்க. அவங்களோட ஓன் செல்ஃப் கேரக்டரில் இருப்பாங்க. ஓகே. பேசிக்காக ஒரு பொண்ணை வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பசங்க வந்து உங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா? ஆமா. ஏன்னா எந்த இடத்துல அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னும்போது, ஒரு சில நேரம் வந்து இன்னும் பசங்களும் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன் ஆயிடுது. சண்டை வருது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில இருக்கிற கப்புள் பார்த்தீங்கன்னா, "இப்போ உனக்கு பீரியட்ஸா?" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க மூவிஸ்லலாம் கூட அதில பார்த்துருக்கலாம். கேட்கும்போது, நார்மல் ஆயிடுச்சு. ஆமா அப்படின்னா, "சரி ஓகே" ஓகே. அப்படின்னு டிஸ்டர்ப் சொல்லிட்டு. பண்ணல. டிஸ்டர்ப் பண்ண சாப்பிடுறதுக்கு என்ன மாட்டாங்க. வேணும்? ஆ. அப்படின்னு. அது வந்து காமெடியா போகும். பட் ம். பட் ஜென்ரலி இட் இஸ் ஹேப்பனிங். ம். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு விமெனுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எமோஷனலி இன்வெஸ்டடா தான் இருப்பாங்க விமன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகணும். அவங்க வந்து யோசிப்பாங்க. இந்த நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விமென்ஸுமே வந்து எடுத்ததுமே ஒருத்தரோட போய் அப்ரோச் பண்ணி ஒரு மிங்கிள் ஆக மாட்டாங்க. வெளிய பார்க்க மேபி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பையன் கரெக்ட்டா அந்த செக்லிஸ்ட்ல வந்து டிக் ஆவாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் செக்லிஸ்ட் ஆமா இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. இல்லையா? இந்த செக்லிஸ்ட்ல ம். வந்து இவர் ஃபிட் ஆவாரா? ஃபிட் ஆக மாட்டாரா? இதனால நம்மளுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வருமா? அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டுக்குள்ள நீங்க கரெக்ட்டா உள்ள ஃபிட்டிங் போகறதுக்கு ஆனா தான் இருக்கு. ஃபிட்டிங் இல்லாட்டி ஆயி வெளிய போங்கடா அப்படிங்கிற மாரி. எப்ப வேணாலும் வெளிய ஆமா. போகறதுக்கு தயாரா இருக்கலாம். ஓகே.